வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன, பிக்சல் 10 ப்ரோவோட அன்பாக்சிங்க. ஃபார் த பாஸ்ட் 2 days நான் யூஸ் பண்ணும்போது இந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் இருக்குன்னு தெரியும். 1,09,999 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பிக்சல் 9 சீரிஸ் என்ன ப்ரைஸில் இருந்ததோ அதே ப்ரைஸிங் தான். அண்ட் பாக்ஸ் பார்த்தீங்களா, ஸோ பாக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கூகுள் ப்ளஸ் நம்ம டிவைஸ் என்ன மாதிரியோ அந்த கலர்ஸ் அந்த இது மட்டும் மிமிக் பண்ணுற மாதிரியான ஒரு பேக்கேஜிங். இந்த இடத்துல சீலை வந்து நம்ம பிரிச்சிட்டோம்னா டிவைஸோட அந்த டிசைன் பார்க்க முடியும். பாக்ஸ் மேலே உள்ளே வந்து நம்ம பிக்சல் 10 ப்ரோ டிவைஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் கேபிள், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸும், இதுலேயே வந்து சிம் எஜெக்டிங் டூலும் இருக்குங்க. இவ்வளோதாங்க மொத்தம் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே டகால்னு முடிஞ்சிடும். ஸோ பிக்சல் 10 ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் 9 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு பெரிய அளவில் வித்தியாசம் எதுவுமே தெரியல. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார், அது கூட 2 48 மெகாபிக்சல் சென்சார், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 42 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. ஸோ இதான் கேமரா செட்டப். ஏன்னா பிக்சல் டிவைஸ் எடுத்தோம்னாலே நமக்கு வந்து டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது கேமரா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அதை தவிர வந்து அண்டர் த ஹுட் நமக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து Tensor G5, போன ஜென்ரேஷன் டிவைஸில் Tensor G4 இருந்தது. ஸோ டிவைஸை கையில் எடுத்ததுமே வெயிட்டில் டக்குன்னு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. 9 ப்ரோ வந்து 199 கிராம்ஸ் இருந்தது, இது வந்து 207 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 8 கிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படிடா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் நமக்கு பிக்சல் ஸ்னாப் ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்பிளில் மேக்ஸேஃப் மாதிரி உங்களுக்கு மேக்னெட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் வந்து ரீசனாக இருக்கணும் அந்த ஒரு 8 கிராம் இன்க்ரீஸ் ஆக. மற்றபடி டிவைஸை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு வால்யூம் ராக்கர், அதுக்கு மேலே பவர் பட்டன், அப்புறம் ஆண்டனா கட் அவுட் பார்க்க முடியும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே. போன வருஷம் வந்து உங்களுக்கு பாட்டமில் இருந்தது சிம் ட்ரே. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்கும். அதில் வந்து ஆண்டனா கட் அவுட் மட்டும் 2 பார்க்கலாம். அது பக்கத்துலேயே மேட் இன் சைனா அப்படிங்கிற என்கிரேவிங்கும் பார்க்க முடியும். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில்லு, அப்புறம் மைக்ரோஃபோனு ஹீட்டனாக இருக்கும், அப்புறம் டைப் சி போர்ட்டு. ஸோ மற்றபடி அப்படியே பேக்கில் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. அண்ட் இந்த ஃபோக்கஸிங் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட கிளைம். அண்ட் மற்றபடி நம்ம கையில் டிவைஸ் எடுத்து பார்க்கும்போது வேறு லெவல் ப்ரீமியம்னஸ். ஸோ அது வந்து ஃபார் ஷூர் கேரண்டீட். அண்ட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 495 PPI போகிற அளவுக்கு வந்து டிஸ்பிளே கிறிஸ்பியாகவும் பார்க்கறதுக்கு செமையாகவும் தான் இருக்குது. அதே சமயம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் போன வருஷத்துலேருந்து அதுதானே இருக்குது. ஸோ இது எல்லாமே டாப் நாச் தாங்க. இதுலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை 3 நானோமீட்டருக்கு போயிருக்காங்க. TSMC மூலமாக ஃபேப்ரிகேட் பண்ணி இப்போது Tensor G5 யூஸ் பண்ணுறாங்க. அது 3 நானோமீட்டரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜ் இருக்குது. பேஸ் வேரியன்ட் நம்ம ஊரில் 256 தான், டாப் வேரியன்ட்டும் 256 தான். அண்ட் 256ங்கிறனால UFS 4.0 இருந்தாலும் இது வந்து 16 GB ரேம் அண்ட் 256 GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இனிஷியலாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தரமாக தான் இருக்குது. டிஸ்பிளே வேறு லெவல் பிரைட்னஸ் 3300 நிட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஓகே. பட் இந்த சைடு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக பாலிஷ்டு மெட்டல்னால ஃபிங்கர் பிரிண்ட் அநியாயத்துக்கு தெரியுதுங்க. போன வருஷம் 9 ப்ரோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் தான் அநியாயத்துக்கு தெரியுது. அது வந்து கொஞ்சம் அநாயங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டியூவல் சிம் டிவைஸாக இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் சிம் அண்ட் ஒரு இசிம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தானே, ரைட்டு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த டிவைஸோட ஸ்பீக்கர்ஸ் சூப்பர். ஸோ எப்பயுமே அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரோ சீரீஸில் ஒரு பஞ்சினஸ், ஒரு லவுட்னஸ் இருக்குமோ அதை நல்லாவே பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஹாப்டிக் ஃபீட்பேக். ஸோ ஒரு பிக்சல் டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்டம் வைடு ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இன்டகிரேஷனும் வேறு லெவலில் இருக்குமா. ஸோ அதுவும் இதில் நச்சுன்னு இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வேறு. அண்ட் இப்போதைக்கு சும்மா இந்த 2 நாள் யூஸ் வச்சு நான் பேட்டரி லைஃப் வந்து உறுதிப்பட எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் கேமரா செம்ம பவர் ஹங்கிரியாக இருக்குங்க, செம்ம பவர் ஹங்கிரி. ஏன்னா கேமரா ஒன்று ஆன் பண்ணி ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சனா போதும். அதாவது கேமராவே ஆன் பண்ணாமல் கடந்த ஒரு 10 மணி நேரமாக 12 மணி நேரமாக யூஸ் பண்ணுறேன்னு வைங்க டிவைஸை. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கிரேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு 100% யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் 10 மணி நேரமாக அப்படின்னும் போது, அந்த 10 மணி நேரத்தில் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் SOT கூட வரும். அப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச பேட்டரி 65 70லாம் கூட இருக்கும். ஆனால் கேமரா அப்படிங்கிற அந்த பெருந்தலைவரை நம்ம வந்து ஒரு தடவை எழுப்பி விட்டோம் அப்படின்னு வைங்களேன், செம பவர் ஹங்கிரி. அதே சமயம் அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவங்க ஆல்ரெடி அதை தானே இப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் 30x வரைக்கும் தான் ஜூம் போக முடியும் ப்ரோ சீரிஸால். பட் இந்த வருஷம் என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால் 100x வரைக்கும் தள்ளிட்டு போக முடியுது. இதில் ஹைலைட் என்னன்னா 30x அண்ட் பியாண்ட் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ப்ரோ ஜூம்க்கான ப்ரோரஸ் ப்ராசஸிங் உள்ளே வந்துடும். ஏஐ உள்ள வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ப முடியாத அளவுக்கு 100x ரிசல்ட் வருது. எந்த ஒரு ஃபோனும் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பல ஆண்ட்ராய்டு ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு
விவோ X200 அல்ட்ராவா இல்லாட்டி வந்து நான் யூஸ் பண்ணது அப்படின்னு வரும்போது ஃபைண்ட் X8 அல்ட்ரா கூட இப்போ யூஸ் பண்ணேன். அப்புறம் நம்ம ஷாமி 15 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து 100x ரிசல்ட் என்ன வந்ததோ அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதோட 100x ரிசல்ட் வந்து அன்பிலீவபிள் ஒன். அண்ட் அதே சமயம் அந்த 100x ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது அது காட்டுறது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ட் இமேஜை காட்டும். கேலரியில் வந்து அந்த ப்ராசஸ்ட் இமேஜை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்துலேயே ஒரிஜினல் இமேஜும் காட்டும். ஸோ 100xல ஆக்சுவலாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் காட்டிடும். ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து 4K 60 FPS வீடியோ அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS, ரியர் கேமராவில் 4K 60 FPS அண்ட் வீடியோ பூஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 9 சீரிஸ்ல கூட பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4K வந்து க்ளவுடுக்கு போய் அப்ஸ்கேல் ஆகி 8K வீடியோவாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து கூகுள் திங்ஸ், அதை பிக்சல் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹைலைட் என்னன்னா நீங்கள் 4K 30 FPS வீடியோ எடுத்தீங்கன்னா HDR அண்ட் ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட எடுக்க முடியும். பட் இதுவே நீங்கள் வந்து 4K 60 FPS பண்ணீங்கன்னா HDRம் ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்டும் டிசேபிள் ஆகிடும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்டெபிலைசேஷன் டாப் நாச். பிக்சல்ல ஃப்ரண்ட் கேமரால 4K 30 FPS எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் ரியர் கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுறேன். இதுல ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு வந்து HDR வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 60 FPSல HDR வீடியோ எடுக்க முடியாது. ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்டும் எனேபிள் பண்ண முடியாது. 10 Pro குட்டி பையன் நல்லா பிரீமியமா குட்டியா இருக்கேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாரும் எப்படி இருக்காம பாருங்க. கோயிங் பிரீமியர் லீக் அப்படின்னு தொப்பி போட்டுதான் 4K 30 FPS. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் as well as HDR ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே சைடில் வந்து 1x 2x டிஸ்பிளே தெரியுதா? அந்த 30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காப்ல. 5xல ஐக்யூ சிம்பிள் தான்ப்பா தெரியுது. ஓகே ஸ்பீடும் தெரியுது. ஓகே இப்போ அப்படியே நான் வந்து அல்ட்ரா வைடு வரேன். ஃப்ரேம் ரேட் will be reduced to improve the quality அப்படின்னு வருதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு டாப்பாக தான் இருக்குது. அண்ட் நான் எப்படியா இருந்தாலும் இதுக்கு ரிவ்யூ அப்படின்னு வரும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? அதனால் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சாலிடாக எதுவும் பேட்டரியை பற்றி ரொம்ப சொல்ல முடியல. சரி, இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவ்யூவில் ரொம்பவே தெளிவாக நிறைய சாம்பிள்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியுங்க. ஒரு 8 லிட் பேஸ்டு டிவைஸ், அதாவது ஷாமியோட 15 அல்ட்ரா நான் வந்து டெய்லி டிரைவராக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்ன? அதோட கேமரா வேற லெவல் கேமரா. அதே சமயம் அதில் இருக்கிறது ஸ்னாப்டிராகன் 80 லிட். ஸோ அதை எடுத்துட்டு நான் வெளில எங்கே போனாலுமே எனக்கு ஏர்டெல்ல 5G இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏர்டெல் 5G இருக்கட்டும், அதே மாதிரி தான் பிக்சல்ல இருக்கா? ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கரெக்டா? இப்போதைக்கு நான் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், 5G சிக்னல் கிடைக்குது. வெளியில சும்மா நான் இந்த ரூம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5G 4G மாறுது. ரூம் விட்டு வெளில போய் ஓப்பன் ஸ்பேஸுக்கு போயிட்டனாலே ஃபார் ஃபுல்லாகவே 5Gல இருக்குது. இதில் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 100 Mbps இந்த மாதிரியான ஸ்பீடு வருது. ஓகே, ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆனால் ரொம்ப ரிலையபிளா அப்படின்னு கேட்டால் இதே சுச்சுவேஷனில் ஸ்னாப்டிராகனோட மோடம் பிரிச்சு மேயுது. ஸோ இது வந்து இவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். கூகுள் இதுக்கு அப்புறமாவது இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காம்படிஷனுக்கு நிகராக வந்து CPU GPU அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி நான் பேச விரும்பல. ரேடியோ மோடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஸ்னாப்டிராகன் அளவுக்குலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கால் ட்ராப்போ இல்லாட்டி தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ள இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து என்னன்னா இதோட பேட்டரி. ஸோ 4870 mAh இருக்கு. ஸோ கிரேசியான பேட்டரி தான். இந்த சைஸுக்கு அது நல்ல பேட்டரி தானே. அது மட்டும் இல்லாமல் போன வருஷமே உங்களுக்கு வந்து 4700 mAhலாம் இருந்துச்சு. ஸோ 9 ப்ரோலேருந்து ஒரு சின்ன ஜம்ப் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 9 ப்ரோவில் வந்து 27 வாட் பீக் வயர்டு சார்ஜிங்கு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட் வயர்டு சார்ஜிங். ஸோ இதில் வந்து 30 வாட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டிவைஸில் நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது. இந்த மாதிரி மேஜிக் கியூவாக இருக்கட்டும், கான்வர்சேஷனல் எடிட்டாக இருக்கட்டும், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது புதுசாக. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் இந்த டிவைஸை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா இது வரைக்கும் ஐம் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஏரியா வந்து கண்டிப்பாக பிக்சல் ரிலேட்டடாக எல்லாருமே கேட்பீங்க. இப்போதைக்கு ஐம் இம்ப்ரெஸ்ட் அந்த ஏரியாலையும். நான் இன்டென்ஸாக கேமராவோ இன்டென்ஸாக கேமிங் செஷன்களை கொண்டு போகிறேன் அப்படின்னாலும் ஸோ அந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது என்னால் நல்லாவே பார்க்க முடியுது. கேமரா ஒரு மணி நேரம் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெயிலில் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய யூஸ் பண்ணேன். ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ஃபோட்டோக்கு மேலாம் எடுத்தேன். ஏன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு போக முடியுமோ நான் கொண்டு போய் எடுத்தேன். ஸோ எப்பயுமே கேமராவில் வந்து நம்ம சொல்கிற அதே ஃபேக்டர் தான், நல்ல ஃபோட்டோ. சில சமயங்கள் வந்து அந்த 5xல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோக்கஸ் ஹண்டிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன், கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்கையெல்லாம் பார்க்கும்போது. மற்றபடி வந்து நான் மேக்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா டெலிஃபோட்டோக்கு போயிட்டு 10xல போய் மேக்ரோ எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
அப்படி இல்லையா பிரைமரி சென்சார்லேயே 3.5x 4x தள்ளி கொண்டு போய் மேக்ரோ எடுக்கும்போது நல்லா இருக்கு. அதுலேயும் இதில் ப்ரோ மோட் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால நீங்கள் வந்து ஃபோக்கஸை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஒயிட் பேலன்சிங்காக இருக்கட்டும், எக்ஸ்போஜராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளே கண்ட்ரோல் எடுக்க முடியறனால அந்த இடத்துல என்னால் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து நான் கண்கூட நானே ஃபோக்கஸில் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கு. ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ரைட்டுங்க. ஸோ ஓவராலாக தெர்மல்லேருந்து நெட்வொர்க் வரைக்கும் எல்லாத்தையுமே டெய்லி டிரைவராக அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் பிரச்சனை எங்கேயாவது நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான வேலைகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பிக்சல் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸோட நான் வந்து திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து 10 Pro பற்றி இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.